மக்கள்கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுக்கறது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், பட் அது செய்யறதுல நிறைய கஷ்டம் இருக்கு. இது உங்க கேள்வியை திருத்தி அமைக்கலாம். ஈஸியா அப்படி வாக்குறுதி கொடுக்க முடியாது. பீசிபிலிட்டி பார்க்கணும், அதுக்குரிய ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் பார்க்கணும், அதற்குரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும், அதற்குரிய மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்படி பல கோணங்கள் ஆய்வு செய்துதான் ஒரு கோரிக்கையை நம்ம வாக்குறுதியா மாற்றணும். எப்பயுமே நீங்க கோரிக்கை இல்லாமல் வாக்குறுதி வராது. ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு பகுதியில, ஏதோ ஒரு சார்ந்து ஒரு கோரிக்கையாவது இருக்கும். எல்லா வாக்குறுதியுமே ஒரு கோரிக்கை சார்ந்துதான் இருக்கும். அந்த கோரிக்கையினுடைய பீசிபிலிட்டி பார்த்து தான் அது வாக்குறுதியா கொடுக்குறோம். அதனால ஈஸியா வாக்குறுதி அப்படின்லாம் கிடையாது. ஏமாத்துற வாக்குறுதியும் கொடுக்குறாங்க சில கட்சிகள்ல. ஏன் திமுகல கொடுக்குறாங்க. அதுல மக்களுக்கு 2 ஏக்கர்னு கலைஞர் சொன்னாரு. இந்த தேதி வரைக்கும் அதனுடைய நிலவரம் என்னன்னு எல்லாமே கலவரமா தான் இருக்குது. அதனால ஒரு வாக்குறுதி கொடுக்கிற போது எங்க பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் 100 தடவை யோசிப்பார், 1000 தடவை அதை ஆலோசனை பண்ணுவார், ஆய்வு செய்வார். அறிவித்ததற்கு பிறகு அதை நிறைவேற்றுவார்.